இன்றைய வேத வசனம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. கிதியோன் கர்த்தருக்கென்றொரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டார். அதற்கு கர்த்தரின் சமாதானமானவர் என்று அர்த்தமாகும். எவ்வளவோ ஆஸ்திகள், செல்வங்கள், செல்வாக்குகள் இருந்தும் உள்ளத்திலும் குடும்பத்திலும் சமாதானம் இல்லாவிட்டால் அந்த ஆஸ்திகளால் என்ன பிரயோஜனம்? எப்பொழுதும் கலக்கங்களாலும் குழப்பங்களாலும் வேதனைகளாலும் நிரம்பி வாழும் மக்களின் வாழ்க்கை எத்தனை பரிதாபமானது. பாவத்தால் சமாதானத்தை இழப்போர் நடைவிடமாய் காட்சிகளாயிருக்கிறார்கள். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் கர்த்தரோ தமது குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு சமாதானத்தை அருளுகிறார். அவரே நம்முடைய சமாதான காரணராகி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். சமாதானமான கர்த்தரை நன்றியோடு நாங்கள் துதிப்போமா? சமாதானமான பிரபுவை நாங்கள் நன்றியோடு புகழுவோமா? இருதயங்களில் நிரம்பி அவரை மகிழ்ச்சியோடு நாங்கள் ஆராதிப்போமா? இயேசு கிறிஸ்து அன்போடே கூட எங்களுக்கு கரங்களை பிடித்து சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லுகிறார். அவரை சோஸ்தரிப்பவர்களையும் அவரோடு இணைந்து வாழுகிறவர்களையும் அவருக்கு நன்றி பலி செலுத்துகிறவர்களையும் அவர் ஒருபோதும் மறக்கிறதில்லை. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுகிறவராக இருக்கிறார். அதனால் இன்று அவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. உனக்கு சமாதானம், பயப்படாதே என்று சொல்லுகிறார். அதனால் உங்கள் இருதயத்தின் கலக்கங்களையும் பயங்களையும் விட்டு அவருடைய வழிகளில் வந்து யெகோவா ஷாலோம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.